அப்படிதான் தெரியுது. கமைக்கு எவ்வளவு வாங்குற? கமைக்கு 300. யார் நீ? நானா? என் பெயர் பரமக்கேது. வந்த விஷயம் நீதான் சங்குதுவாரைய ஆளுகின்ற கண்ணனா? இந்த சங்குதுவாரையை நான் ஆளுன்னு ஆசைப்படுறேன். வம்பு சண்டைக்கு வந்த மாதிரி தெரியுது. சும்மா ஆறுவர்பட்டிக்கே வந்தேன். கண்ணனுக்கு மரக்கோல் தான் பிடிக்க தெரியும், ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய தெரியாது. நினைப்பா என்ன? ஒரு இழையும் தானே. பார்க்கலாமா? பார்க்கலாம். சங்குது பாபரிய நீயே வச்சுக்கப்பா. என்ன அடிக்காத விட்டீனா போதும். அப்படியா? உனக்கு என்ன வேலை? எனக்கு அழிக்கும் வேலை. அந்த அழிக்கிற வேலையை யாங்கிட்ட கூட நான் கையை விட்டாலும் அழிச்சுறேன். நீ கொஞ்ச நாளைக்கு பண்ணு. ஆமா, அப்ப நீ சங்குதுவாயில உனக்கு இடையில புறப்படு. இது என்னையா இது? வாங்க கடவுளுங்க. எல்லாம் நான் செய்த வேலை. எனக்கு உமா பார்வதிக்கும் வடிகளுக்கு விஷயத்துல வாக்குவாதம் வந்து ஒரு நீ சும்மா இருக்கிறதே இல்லையா? என்ன மச்சான் பண்றது? நம்ம பேர் என்ன? ஐயா உன் பேர் தான். அட்ரஸ் கொடுத்துட்டு தான் போட்டு போகணும். ஆமா, பையில போறதுன்னா அட்ரஸ். எங்களை எல்லாம் அடிச்சு நாடு கடத்திட்டான் மச்சான். தங்க ஆமா, என்ன உனக்கு கண்ணமெல்லாம் நீங்க இருக்குது? ஓ, என்ன தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறியா? நீ பண்ண வேலையா? நீ மாடிச்சான் எனக்கு 2 பழுவு குஜே விட்டு போச்சு. சரி, என்ன செய்யலாம்? சரி, தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு அரக்க குலத்துல. ஆமா, இந்த குழந்தையே அழிக்கணும். இதுக்கு என்ன வழி? உமா பார்வதிக்கு பூலோகத்துல ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தியை கொண்டாடணும். ஆமா, அப்படியா? நாமெல்லாம் ஒரு மாநில போல உருவத்தை கொண்டு பூலோக வாடிற மாதிரி நாமெல்லாம் ஒரு மலைவாசி போல அந்த திருவிழாவை கொண்டாடணும். சரி, அப்படி திருவிழாவை கொண்டாடி அந்த அம்மன் வழியாக ஒரு பாலனை பிறக்க வைக்கணும். சரி, அப்படி பிறக்க வைத்து
இந்த விழாவுக்கு தலைமை தாங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காணேசி. சரி, யார் யாருக்கு என்ன காணியாச்சு? நீ வந்து பூசாரி இருந்துக்க, மணி அடிக்கிற பூசாரி. தேவேந்திரன் சகல தேவருக்கும் மேல்மை தாங்கிய தலைவன். ஆமா, அவரு ஊர் பட்டக்காரர் இருந்துகிட்டோம். சரி. நான் வந்து கணக்கு புள்ள. ஓஹோ, எதுலயும் கணக்கு வேலையிலேயே. ஆமா, சரி விடு. காசிக்கிறது நான் எடுத்துக்குவேன். பரவாயில்ல, நீ நல்ல மனுஷன். அதான் இல்ல உலகத்துக்கெல்லாம் இரவில ஒளி கொடுக்க வேலை. யாரு? சந்திரன். சந்திரன். அவருக்கு ஊரு ஏகாலி. வெளிச்சம் கொடுக்கறதுனால அந்த சந்திரனுக்கு பட்டம் பிடிக்கக்கூடிய வேலை. அப்படியா? அதனால ஏவல் வேலை செய்யக்கூடிய ஏவல் வேலை செய்யக்கூடியவருக்கு ஊர் தோட்டியாக நியமிப்போம். 5 நாளைக்கும் கோயில்ல வந்து பாட்டி முழக்கணும். அவருக்கு ஊர் தோட்டி அவரு கொடுத்துடலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்து பெண்கள் எல்லாம் அழகு குத்தி கரகை எடுத்து அக்னிகரம் எடுத்து விழா கொண்டாடணும். ஆகட்டும். எல்லா தேவர்களும் ஒரு சமயத்துல ஒன்றா சேர்ந்ததுனால எனக்கு சகல தேவர்களும் ஒன்று சேர்ந்தபடியா இந்த இடத்துக்கு சமயபுரம் அப்படி என்று பெயரிட்டு சரி இந்த விழா கொண்டாடுவோம். ஆகட்டும் மச்சான். முன்ன அவனை கொள்றதுக்கு வழி பண்ணணும். ஆமா, ஆகட்டும்.
பருமாளிக்கு பச்சி அம்மா